இந்தியாவில் மராட்டிய மாநிலம் தானேயில் பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை அண்மையில் அவரது வீட்டில் கத்தியால் குத்திய ஆடவன் இன்று அதிகாலையில் கைது செய்யப்பட்டான். முகமது அலியான் என்ற அந்த சந்தேக நபர் சைஃப் அலி கான் இல்லத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் காசார்வாடா வழியில் உள்ள ஹீரா நந்தினி தோட்டத்திற்கு அருகில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டான். பிடிபடுவோம் என்ற பயத்தில் சம்பந்தப்பட்ட நபர் விஜயதாஸ் என்ற போலி பெயரை பயன்படுத்தியுள்ளான். அவன் தானேயில் உள்ள மதுபான விடுதியில் நிர்வாக ஊழியராக பணியாற்றி வந்துள்ளான். இந்த சம்பவத்தின் போது 54 வயதான சைஃப் அலி கானின் கழுத்து மற்றும் முதுகுத்தண்டில் பலமுறை குத்தப்பட்டதில் காயமடைந்தார். பென்ட்ராவில் உள்ள அவரது வீட்டில் திருடன் நுழைந்த போது கடந்த வியாழன் அதிகாலையில் தனிப்பட்ட ஆடவன் ஒருவன் தாக்குதல் நடத்தினான். சைஃப் அலி கான் 6 முறை கத்தியால் குத்தப்பட்டு லீலாவதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 5 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது முதுகெலும்பில் இருந்த 2.5 அங்குல நீளமுள்ள பிளேடு அகற்றப்பட்டது. அவர் படிப்படியாக குணமடைந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.